எல்லா புகழும் இறைவனுக்கு. நமது ஜிகே கல்வி குழுமத்தின் மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி இணைந்து நடத்தும் 79வது சுதந்திர தின விழாவில் மிக சிறப்பாக கலந்து கொண்டு இந்த நமது பள்ளி சாதனை மாணவர்களுக்கு பரிசளிப்பு நிகழ்த்தி இங்கு சிறப்புரையாற்ற இருக்கின்ற நமது காட்டுமன்னார் கோயில் காவல் நிலையத்தின் காவல் ஆய்வாளர் சையத் சலீம் அவர்களே, இங்கு கொடியேற்றி சிறப்பித்த துணை வட்டாட்சியர் திரு எஸ் சசிகுமார் அவர்களே, இங்கு முன்னிலை வகித்து சிறப்புரையாற்ற இருக்கின்ற நமது ஜிகே கல்வி குழுமத்தின் புரவலரும் எனது தந்தையின் அன்பு நண்பரும் நல்ல ஒரு சிறப்பான ஆலோசகருமான சிந்தனை செல்வர் தமிழ் சங்க தலைவர் திரு டி பழனிசாமி ஆசிரியர் அவர்களே, இங்கு வந்திருக்கின்ற ஆய்வாளர்கள் செல்வராஜ் மற்றும் சங்கர் காவல்துறை அதிகாரிகளே மற்றும் நமது ஜிகே கல்வி குழுமத்தின் துடிப்புமிகு மேனேஜிங் டைரக்டர் செயலர் அன்பு மகன் ஜிகே அருண் அவர்களே, நமது பள்ளியின் டைரக்டர் டாக்டர் ஜிகே அகிலன், ரம்யா அகிலன், டாக்டர் ஐஸ்வர்யா அருண், ஜிகே கல்வி குழுமத்தின் இயக்குனர் தலைமை ஆசிரியர் ஜிகே அனிதா மோகன்குமார் அவர்களே மற்றும் நமது ஜிகே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் அட்மி முதல்வர் பார்த்திபன் அவர்களே, அகாடமிக் முதல்வர் தேவதாஸ் அவர்களே, ஜிகே பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளியின் முதல்வர் பாலதண்டாயுதபாணி அவர்களே, மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியின் இருபால் ஆசிரியர்களே, அன்புசால் பெற்றோர்களே, என் உயிரினும் இணைய மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் 79வது சுதந்திர தின வாழ்த்துக்களோடு காலை நல்வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை. சும்மாக எதுவும் கிடைத்தாலும் அது நிலைத்து இருப்பது இல்லை. இந்த சுதந்திரத்தை பெறுவதற்கு நம்முடைய வரலாற்று மிக்க தலைவர்கள், நம்முடைய முன்னோர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைத்து இரத்தத்தை சிந்தி தன் குடும்பத்தை துறந்து வாழ்க்கையை துறந்து மிகவும் உயர்ந்த நிலைக்கு இந்த நாட்டை உயர்த்துவதற்காக 300 ஆண்டுகளுக்கு மேல் அடிமைப்பட்டு கிடந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் துன்புறுத்தப்பட்ட இந்த இந்தியாவை அவர்கள் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். இப்போது இந்த தேசிய கொடியை நாம் ஏற்றியிருக்கின்றோமே, செங்கோட்டையில் நமது நாட்டின் பிரதமர் தேசிய கொடியை ஏற்றிருக்கின்றார்கள். சென்னையில் தலைமை செயலகத்தில் நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடியேற்றியிருக்கின்றார்கள். இந்திய நாடு முழுவதும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு கொடியேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த கொடியேற்று நிகழ்ச்சி நடைகிற போது ஒன்று நினைவுக்கு நமக்கு வர வேண்டும்.
நமது பக்கத்தில் இருக்கின்ற திருப்பூரில் கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்படுகின்ற திருப்பூர் குமரன் அவர்கள் பிரிட்டிஷாரால் வெள்ளையர்களால் நாம் அடிமைப்பட்டிருக்கின்ற போது நமது இந்திய நாட்டின் தேசிய கொடியை யாரும் பிடிக்கக்கூடாது, கொடி ஏற்றக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருக்கின்ற போது அந்த தடையை மீறி திருப்பூர் குமரன் அவர்கள் இளைஞர்களோடு பேரணியாக தேசிய கொடியை கையில் ஏந்தி ஊர்வலம் சென்றார். அப்போதுதான் அவர்களுக்கு புதிதாக திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து ஒரு வாரத்திற்குள் அந்த இளம் மனைவியை ராமாயி அம்மாள் என்ற ஒரு மனைவியை விட்டுவிட்டு நாட்டிற்காக தேசத்திற்காக பேரணியாக தேசிய கொடியை எடுத்து தடையை மீறி ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கின்ற போது பிரிட்டிஷ் காவலர்கள் அந்த பேரணியை தடை செய்து பேரணியில் கலந்து கொண்ட அத்தனை பேரையும் லத்தியால் அடித்து உதைத்தார்கள். அனைவரும் கொடியை போட்டுவிட்டு கீழே போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள், திருப்பூர் குமரன் கூட வந்தவர்கள் எல்லாம். ஆனால் அந்த திருப்பூர் குமரன் இளைஞன் மட்டும் தன் கையில் ஏந்திய தேசிய கொடியை கீழே விடாமல் பிடித்து கொண்டு என் கொடியை கீழே போட மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு எத்தனை அடியடித்தாலும் தாங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் அவன் மண்டையில் அடித்து மண்டை உடைந்து மயக்கத்தோடு கீழே விழுந்து அவன் உயிர் விட்டான ஒழிய ஆனால் தேசிய கொடியை கீழே போடவில்லை. சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? அதோடு மட்டுமல்ல, அந்த தேசிய கொடியை பிடித்ததன் காரணமாக உயிர்விட்ட திருப்பூர் குமரன் இளம் மனைவி திருமணம் செய்து ஒரு வாரம்தான் ஆகின்றது. அப்பொழுதெல்லாம் மறுமணம் கிடையாது. திருமணம் செய்து கணவன் இறந்து விட்டால் மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அப்ப கிடையாது. எனவே அந்த இளம் மனைவி 13 வயது 14 வயது உடைய ராமாயி அம்மாள் அவரை பார்ப்பதற்கு ஓடோடி வருகின்றார். தன்னுடைய கணவன் திருப்பூர் குமரன் மண்டை உடைந்து இரத்தத்தில் விழுந்து சாய்ந்து இறந்து கிடக்கின்றன எண்ணி ஓடி வந்து தன்னுடைய கணவனை மடியில் வைத்துக்கொண்டு அழுகின்றாள். அழுது கொண்டு என்னுடைய வாழ்க்கை போய்விட்டதே என்று, ஒரு மாதம் கூட நம் வாழ்க்கை நடத்தவில்லை என்று வருத்தப்பட்டு அழுது கொண்டு தன்னுடைய தலையில் இருந்த பூக்களை எல்லாம் எடுத்து கீழே போட்டு சிதறி செய்தார். ஏனென்றால் கணவன் இறந்து விட்டால் அப்பொழுதெல்லாம் பூக்களை சூடக்கூடாது. தன் கூந்தலில் இருந்த பூக்களை கீழே போட்டு உதய செய்தார். அந்த பூக்கள் தான் இன்று நாம் நாடு முழுவதும் தேசிய கொடியை ஏற்றும் போது செங்கோட்டையில் கூட அந்த கொடியிலிருந்து உதிர்கின்றதே அந்த பூக்கள். அந்த பூக்கள் சாதாரண பூக்கள் கிடையாது. திருப்பூர் குமரன் மனைவி ராமாய அம்மாள் தலையில் இருந்து விழுந்த பூக்கள். இந்த நேரத்தில் திருப்பூர் குமரனை மட்டும் பாராட்டக்கூடாது, அவருடைய மனைவி ராமாயி அம்மாளையும் பாராட்ட வேண்டும். சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். அதோடு மட்டுமல்லாமல் வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கப்பலோட்டிய தமிழன் என்று பாராட்டப்படக்கூடிய வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் பெரிய பணக்காரர். பெரிய பணக்காரருடைய மகன் அவர். அவர் படிப்பதற்காகவே அவருடைய தந்தை தன்னுடைய ஊரில் சொந்தமாக பள்ளிக்கூடத்தை கட்டினார். அந்த அளவுக்கு ஒரு வசதியானவர் வ.உ.சி. அவர்கள். அந்த வ.உ.சி. பிள்ளை அவர்கள் வித்தியாசமாக சிந்தித்தார். நாட்டின் சுதந்திரம் அடைவதற்கு என்ன செய்தார் என்று கேட்டால், அப்பொழுது தொழிலாளர்கள் எல்லாம்
அனைத்து நம் நாட்டில் உள்ள அனைத்து தொழிலாளர்களும் இணைத்து தொழிற்சங்கம் ஏற்படுத்தி தொழிலாளர்கள் மூலம் ஆங்கிலேயர்களுக்கு இந்த அரசாங்கத்திற்கு நாம் இடையூறு கொடுக்க வேண்டும் என்று எண்ணி தொழிற்சங்கம் ஆரம்பித்து அதற்கு தலைவராக இருந்து எந்த தொழிற்சாலையும் இயங்காமல் இருப்பதற்கு அவர் மிக பெரிய போராட்டத்தை நடத்தினார், உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார். அப்போது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் உணவு இல்லாமல் அவருடைய குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு உணவு இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படுகின்ற போது வ.உ.சி. அவர்கள் என்ன செய்தார் என்றால், தன் வீட்டிலிருந்து பலாயிரக்கணக்கான அந்த நம் நாட்டின் அந்த தொழிலாளர்களுக்கு அப்பொழுது இலவசமாகவே அவர் சமைத்து உணவுகளை அவர் தொடர்ந்து 1 மாதம் கொடுத்து கொண்டிருந்தாராம். அந்த அளவிற்கு வசதியான வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவர்கள், சரி வெள்ளையன் வந்து இந்த அளவிற்கு நம் நாட்டை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான், அவனை வீழ்த்துவதற்கு நாம் பொருளாதார ரீதியில் அவனை அடிக்க வேண்டும், பொருளாதார ரீதியில் அவனை விரட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வெள்ளையர்கள் கப்பல் வழியாக தான் நாட்டிற்கு வந்தார்கள், இந்திய நாட்டிற்கு. அவர்கள் கப்பல் மூலம் அந்த தொழிலில் ஈடுபட்டு மிக வெளிநாட்டுகளுக்கு வர்த்தக வியாபாரம் செய்து மிக அதிக பொருளாதாரம் ஈட்டுக் கொண்டிருக்கின்ற போது அதற்கு சமமாக நாமும் கப்பல் தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கப்பல் கம்பெனி தொடங்கினார். அந்த கப்பல் கம்பெனி அவர்கள் தொடங்கிய போது இங்கிருந்து பாம்பேக்கு சென்றார். பாம்பேக்கு சென்று அங்கே அவர் அந்த கப்பல் செய்வதற்கான கட்டுமானம் செய்வதற்கான பொருள்களை வாங்கி அங்கு கட்டுமானம் செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு பொருளாதார ரீதியில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்ப திலகர் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பொருள் உதவி செய்தார்கள். அந்த நேரத்தில் அவர் பாம்பேயில் கப்பல் கட்டும் அந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற போது அவருடைய வீட்டில் அவருடைய இளைய பிள்ளைக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டான். மருத்துவ வசதி கூட செய்து கொடுக்க முடியவில்லை. அவருடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் வ.உ.சி.யின் மனைவி அவர்கள் உடனடியாக வ.உ.சி.யை தன்னுடைய பிள்ளை உடல்நிலை சரியில்லை, இறக்கும் சூழலில் இருக்கின்றான், வாருங்கள் என்று அழைத்தார். ஆனால் வ.உ.சி. அவர்கள் நான் கண்டிப்பாக கப்பலை வாங்கி கொண்டுதான் இங்கு வருவேன் என்று வைராக்கியமாக இருந்தார். எனவே வ.உ.சி. பிள்ளை அவர்கள் தன்னுடைய பிள்ளையை இறந்ததை கூட பார்க்க முடியாமல் தியாகம் செய்தார். சும்மா கிடைக்கவில்லை சுதந்திரம். அதற்கு பிறகு இங்கு அவர் கப்பல் நம்முடைய கொழும்புக்கும் இந்திய நாட்டிற்கும் கப்பலை சுதேச சமுத்திரம் என்ற கப்பலை அவர் கம்பெனி நடத்தி கப்பல் வழியாக வியாபாரத்தை செய்ய இந்தியர்களுக்கு, நம் நாட்டு இந்தியர்களுக்கு உதவி செய்தார். என்ன நடந்தது தெரியுமா? வெள்ளையனும் அவனுடைய கப்பலும் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றது. நம்முடைய வ.உ.சி. பிள்ளை அவர்களுடைய கப்பலும் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றது. அப்படி போட்டி கொண்டு கொழும்புக்கு இந்த வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது வெள்ளையன் என்ன செய்தால் என்று கேட்டால், உதாரணமாக கப்பலில் செல்வதற்கு 100 ரூபாய் அதற்கு தேவையான டிக்கெட் பணம் என்று கேட்டால் உடனே வெள்ளையன் அதை 50 ரூபாயாக குறைத்தான். வேற வழி இல்லாமல் வ.உ.சி.யும் 50 ரூபாயாக குறைத்தார்கள். உடனே வெள்ளையர்கள் 50 ரூபாய் என்பதை 20 ரூபாயாக குறைத்தான். வ.உ.சி. வேற வழி இல்லாமல் அவரும் 20 ரூபாயாக குறைத்தார்கள். அதன் பிறகு பயணம் சீட்டை வெள்ளையன் 10 ரூபாய்க்கு குறைத்தான். வ.உ.சி.யும் 10 ரூபாய் குறைத்தார். என்ன நடந்தது? கடைசியில் வ.உ.சி. அவர்கள் நடத்திய அந்த கப்பல் தொழில் நஷ்டத்தில் வந்தது.
ஏன் வந்ததற்கு காரணம் யாரு? வெள்ளையர்கள் கிடையாது, நம்முடைய நாட்டு மக்கள். நம்முடைய இந்திய மக்களுக்கு உணர்வு இல்லை. நம்முடைய நாட்டில் நம்முடைய வஉசி அவர்கள் ₹1 மேலே போனாலும் பரவாயில்லை, நம்முடைய நாட்டின் கப்பலில் நாம் பயணம் செய்து வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் வெள்ளையனுக்கு சும்மா குறைந்து விட்டது என்ற காரணத்திற்காக வெள்ளையனுடைய கப்பலில் பயணம் செய்து வியாபாரம் செய்தார்கள். எனவே அவருடைய கப்பல் கம்பெனி நொடிந்து விட்டது. எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள், அந்த அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டார். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் போர்பந்தலில் அவர் பெரிய பணக்காரர். 32 அறைகளை கொண்ட வீடு அவருடைய வீடு. 32 அறை, இன்னும் போய் பார்த்தா தெரியும். போர்பந்தல்ல 32 அறைகள் கொண்ட அந்த வீட்டில் பிறந்த மகாத்மா காந்தி நல்ல ஒரு வழக்கறிஞராக வந்து அவர் உயர்மன்றத்தில் நீதிபதியாக கூட வரக்கூடிய வாய்ப்பும் வந்து அதை துறந்து நாம் நாட்டுக்காக உழைக்க வேண்டும், சுதந்திரம் வாங்க வேண்டும் என்ற அந்த வெறியோடு தன்னை வரித்துக் கொண்டார். எப்பொழுதுமே மகாத்மா காந்தி அவர்கள் காலையில் 10 பேரிச்சம்பழம் தான் சாப்பிடுவாராம். 10 பேரிச்சம்பழம் தான் சாப்பிடுவார். காலை உணவு அவ்வளவுதான் அவருக்கு. ஆனால் ஒரு நாள் திலகர் அவர்கள், இந்த மகாத்மா காந்தி இவ்வளவு கஷ்டப்படுறார, நாட்டுக்காக உழைக்கிறார, இந்த மனுஷன் சரியா சாப்பிட மாட்டார, 10 பேரிச்சம்பழங்கிறத ஒரு 5 பேரிச்சம்பழம் அதிகமாக வச்சு அவருக்கு தெரியாம கொடுத்துருவோம், அவர் எண்ணியா பார்க்க போறாரு மகாத்மா காந்தி நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு 15 பேரிச்சம்பழத்தை திலகர் அவர்கள் வைத்து கொடுத்தார். மகாத்மா காந்தி நுணுக்கமாக கவனிக்கக்கூடியவர். அப்படியே பார்த்தார், தட்டை பார்த்துட்டு, என்ன திலகர் அவர்களே, ஏன் 5 பேரிச்சம்பழம் அதிகமாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை 10க்கும் 5க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, நீங்க சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லை நீ 10 எடுத்துக்க, 5 சாப்பிட்டுக்கிற அப்படின்னு சொன்னாரு. என்ன மகாத்மா காந்தி அவர்களே, என்ன எப்படி சொல்றீன்னு கேட்கும்போது, நீ தானே சொன்ன 10க்கும் 5க்கும் என்ன வித்தியாசம்னு, அப்ப 5 பேரிச்சம்பழம் சாப்பிட்றேன்னு சொன்னாராம். ஆனா என்ன அது 10 பேரிச்சம்பழம் சாப்பிட்றதை குறைச்சிட்டோம்னு திலகர் வருத்தப்பட்டாராம். ஏனென்றால் நான் ஒரு மீட்டிங்ல கலந்துக்கும் போது சொன்னார், என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, மகாத்மா காந்தி இல்லாத பணமே பணம் இல்லை, மகாத்மா காந்தி இல்லாத பணமே பணம் இல்லை. ஆனால் மகாத்மா காந்திட்ட பணமே இல்லை. அவர் இறக்கும் போது அவர்கிட்ட பணமே கிடையாது. மகாத்மா காந்தி நம் இந்திய நாட்டில் மகாத்மா காந்தி இல்லாத பணமே பணம் இல்லை. ஆனால் காந்தியிடம், மகாத்மா காந்தியிடம் இறுதியில் பணமே இல்லை என்று ஒருவர் அழகாக சொன்னார். அந்த அளவிற்கு உழைத்து மகாத்மா காந்தி அவர்கள் நம் நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். இப்படியே வெறும் ஆண்கள் மட்டும் கிடையாது. டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் அவருடைய சேவையை பாராட்ட வேண்டும். அப்போது பெண்களுக்கும் சுதந்திரத்தில் பங்கு உண்டு. டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் வெளிநாடு சென்று லண்டனில் மருத்துவ படிப்பு படிக்கின்றார். மருத்துவ படிப்பு முடிந்த பிறகு பட்டமளிப்பு விழா அந்த பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகின்றது. அந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் பட்டமளிப்பு விழா நடைபெறும் போது அந்த பட்டத்தை பெற வருகின்ற அந்த மாணவர் தன்னுடைய நாட்டின் கொடியை, தன்னுடைய நாட்டின் தேசிய கொடியை எடுத்து வந்து அந்த பட்டத்தை வாங்க வேண்டும். இந்த முறையில் அத்தனை நாட்டுடைய மாணவர்களும் அவருடைய தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு பட்டம் வாங்க வருகிறார்கள். ஆனால் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? எனக்கு பட்டம் தேவையில்லை, எனக்கு பட்டம் தேவையில்லை. ஏனென்றால் அவர் மருத்துவ படிப்பு படித்து லண்டனில் பட்டம் பெறுகின்ற போது நமது நாட்டை ஆண்டது பிரிட்டிஷ் அரசாங்கம். அப்போது நம் நாட்டின் கொடி பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கொடி. அதுதான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய நாட்டிற்கு அடிமைப்பட்டு இருக்கின்றது,
வெள்ளைய நாட்டின் கொடியை நான் கையில் எடுத்துக்கொண்டு இந்த பட்டம் பெற தேவையில்லை. என்னுடைய நாடு எப்போது சுதந்திரம் அடைகிறதோ அப்பொழுது அந்த என் நாட்டினுடைய தேசிய கொடி எடுத்து வந்து நான் பட்டம் பெற்றுக் கொள்கிறேன் என்று அந்த பட்டத்தையே வாங்காமல் தொடர்ந்தார் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். சும்மாவா கிடைத்தது சுதந்திரம்? எந்த அளவிற்கு உழைத்தார்கள் அந்த அளவிற்கு நாம் சுதந்திரத்தை பெற்றோம். இந்த சுதந்திரத்தை நாம் பேணி காக்க வேண்டும். இப்போது என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நாடு என்ன செய்தது என்று கேட்பதை விட நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்று சிந்திக்க வேண்டும். நாட்டுக்கு என்ன செய்ய போறோம்? ஒன்றும் கிடையாது. நாட்டுக்கு நாம என்ன செய்ய முடியும்? ஒன்றும் இல்லை. நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் நம்முடைய வேலையை, நம்முடைய பணியை, நம்முடைய தொழிலை, நமக்கு என்ன வேலையோ அதை சரியாக செய்தாலே நாம் நாட்டுக்கு நன்மை செய்ததாக அர்த்தம். நமது நாடு வளரும், நமது நாடு அப்போதுதான் முன்னேறும். எந்தவித நெகட்டிவான ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் இல்லாமல் வளர வேண்டும். மாணவ செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் 3 விதிகளை மட்டும் சொல்கின்றேன். மந்திர விதி, அதை மட்டும் பயன்படுத்துங்க. உன்னுடைய இலக்கு என்னவோ, உனக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும், ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். இன்னும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய மாவட்ட ஆட்சியராக ஐஏஎஸ் கலெக்டரா வரணும், எஸ்பியா வரணும், இல்லை பெரிய தொழிலதிபராக வரணும், பல நிறுவனங்களுக்கு, கல்வி நிறுவனங்களுக்கு சேர்மனாக வரணும், அல்லது டாக்டராக வர வேண்டும். ஏதாவது ஒரு இலக்கு இருக்க வேண்டும். இப்போது நீ எடுத்துக்கொண்டு இருக்கிற மதிப்பெண் ஸ்டேட் லெவலில் 600க்கான ஒரு மதிப்பெண் எடுக்க வேண்டும். +2 10ஆம் வகுப்பில் 500க்கான ஒரு மதிப்பெண் எடுக்க வேண்டும். இதுதான் ஒரு இலக்கு. அந்த இலக்கை எந்த ஒரு மனிதனும் ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டு அந்த இலக்கின் மீது முதலில் விருப்பம் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும். அந்த இலக்கை நீ விரும்ப வேண்டும். விருப்பம் என்னும் விதி என்றால் அந்த விருப்பம் என்னும் விதிதான் உனக்கு அந்த இலக்கை அடைவதற்கு தேவையான ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தருகின்றது. 2வது விதி நம்பிக்கை என்ற விதி. அந்த இலக்கின் மீது நம்பிக்கை என்ற விதியை நீ பயன்படுத்த வேண்டும். நம்பிக்கை என்ற விதிதான் உனக்கு உழைப்பையும் முயற்சியும் கொடுக்கின்றது. எனவே அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கையை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 3வது விதி எதிர்பார்ப்பு விதி. அதை நாம் அடைந்து விட்டதாக, அடைந்தே தீருவோம், என் லட்சியத்தை அடைந்தே தீருவோம் என்று அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் எதிர்பார்ப்போடு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியும் சாதனையும் நீ கிடைக்கும். அந்த இலக்கை அடைந்து விடுவாய். இதுதான் நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள், நீங்கள் எதிர்பார்த்து கனவு காணுங்கள், ஒரு எதிர்பார்ப்போடு கற்பனையாக கனவு காணுங்கள். எதிர்பார்த்து கற்பனையாக காணும் போது உங்களுடைய ஆழ் மனசு அதற்கு மெருகூட்டும். ஆழ் மனசில் என்ன நினைக்கின்றாயோ, என்ன விரும்புகின்றாயோ அது உனக்கு கிடைக்கும். அது ஆழ் மனசின் அற்புத சக்தி. நமக்கு மனசு இறைவன் கொடுத்த ஒரு அற்புத சக்தி. மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் மனசுங்கிறது ஒன்று கிடையாது, நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு. எனவே வெளி மனசை விட ஆழ் மனசில் நாம் எதை அடைய விரும்புகின்றோமோ, எதை நினைக்கின்றோமோ அது கிடைக்கும். நீ என்னவாக விரும்புகின்றாயோ அதை ஒன்னால் அடைய முடியும். இதைதான் அனைத்து பைபிளாக இருந்தாலும், பகவத்கீதையாக இருந்தாலும், குரானாக இருந்தாலும், அனைத்து மத புனித நூல்களும் அதுதான் சொல்கின்றது. அப்பயே ஒன்னால் சாதிக்க முடியாது? சாதிக்க முடியும். ஒரு நாள் முல்லா என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, கடத்தல் வழியாக போயிட்டு இருந்தாராம். முல்லா அப்படியே போயிட்டு இருக்கும்போது சந்தைக்கு போனார். சந்தைக்கு என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய குன்று இருந்தது, அது மேலே நின்றுட்டார். நின்றுட்டு உழைக்காமல் பணம் சம்பாதிக்க முடியும், உழைக்காமல் பணம் சம்பாதிப்பது எப்படி இனி ஒரு மந்திரத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அந்த குன்றில் நின்று அப்படியே சொன்னார், வேகமாக சொன்னார். ஐயோ, உழைக்காமல் சம்பாதிக்கலாமா, ஈஸியாக சம்பாதிக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு சந்தையில் இருந்த எல்லா மக்களும் அவரை நோக்கி ஒடியாந்தாங்க, கும்பலாக நின்றுட்டாங்க. உழைக்காமல் சம்பாதிப்பது எப்படி தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படியே எத்தனை பேர் வந்திருக்கான்னு எண்ணினார். 1 2 3 1 2 3 எண்ணினார். சரி பரவாயில்ல, ஒரு 300 பேர் வந்திருக்கானோ எண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி போயிட்டார். உடனே எல்லாரும் சொல்லிட்டு, முல்லா அவர்களே,
உழைக்காமல் சம்பாதிப்பது எப்படின்னு சொன்னீங்களே, சொல்லாமல் போறீங்க. இல்லை, இந்த ஊரில் எத்தனை முட்டாள்கள் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இதை சொன்னேன். இங்கு 300 முட்டாள் இருக்கின்றார்கள். உழைக்காமல் எப்படி சம்பாதிக்க முடியும், உழைத்தாதானே சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு முல்லா சொன்னார். அப்போ உழைக்க வேண்டும், உழைப்பு தான் உனக்கு வெற்றியை தரும். எங்கள் காவல் ஆய்வாளர் வந்திருக்கார் என்றால் சையத் சலீமன் அவர்கள் வந்திருக்கார்கள். எவ்வளவு உழைத்திருப்பார்கள், எவ்வளவு படிச்சிருப்பார்கள் இந்த இடத்திற்கு, இந்த பதவிக்கு வருவதற்காக. யாராக இருந்தாலும் எந்த அளவிற்கு உழைக்க வேண்டும், அந்த கடின உழைப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும். இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு விடைபெற ஆசைப்படுகின்றேன். மாணவ செல்வங்களே, முல்லா மாதிரி பாரதியார் ஒரு கிரிக்கெட். பாரதியார் என்ன செஞ்சார்னா, அவர் ஊரில் ஒரு நாள் சாவாமல் எப்படி இருக்கிறது, நீ சாக மாட்ட, சாவாமல் எப்படி இருப்பது பற்றி நான் விளக்கம் சொல்ல போறேன் சொல்லிட்டு அந்த ஊருக்காரனை கூப்பிட்டு முரசடிக்க, அப்போலாம் முரசு அடிச்சு தான் சொல்லுவாங்க. அதே முரசடிக்க சொன்னார். எல்லா தெருவிலையும் போய் இன்று பாரதியார் அவர்கள் சாகாமல் இருப்பது எப்படி, சாகாமல் உயிரோடு இருக்கலாம் எப்படின்னு சொல்லி தர போறாரு. எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னடா அந்த கிறுக்கன் பாரதியார் கிறுக்கன் ஆச்சா, பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ஊருக்காரெல்லாம் சேர்ந்து வந்துட்டான் அவர் வீட்டுக்கு. பாரதியார் வந்து திண்ணமலை ஏறி நின்றுட்டாரு. நின்றுட்டு சாகாமல் இருப்பது எப்படி தெரியுமா, நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும், நீங்கள் உயிரோடு இருந்தால் சாக மாட்டீர்கள். சாகாமல் இருப்பது எப்படி தெரியுமா, நீங்கள் உயிரோடு இருக்க வேண்டும். ஆனால் இங்கு நீங்கள் எல்லாம் உயிரோடு இல்லை, நீங்கள் எல்லாம் செத்து போய்விட்டீர்கள். ஏன் என்று கேட்டால், எந்த ஒரு மனிதன் பிறருக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கின்றானோ, பிறருக்கு விசுவாசத்தோடு இருக்கின்றானோ, பிறருடைய வாழ்க்கையில் துன்பத்தை ஏற்படுத்தாமல் இருக்கின்றானோ, தன்னை நம்பி வந்தவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்கின்றானோ, அவன்தான் உயிரோடு வாழ்கின்றான். ஆனால் நீங்கள் எல்லாம் அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு உயிரே இல்லை, நீங்களாம் செத்துட்டீங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ நம் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், நம்மால் முடிந்த வரைக்கும் உதவி செய்ய வேண்டும், கெடுதல் செய்யக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. எனவே அதையெல்லாம் நீங்கள் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிட்டோம் சார், ஒரே ஒன்று தான். இவர் வந்து நம்முடைய ஐன்ஸ்டீன் வந்து ஆற்றல் மாறா கோட்பாடை சொல்லி E=mc² நினைக்கிறேன், ஆற்றல் மாறா கோட்பாடை சொல்லிட்டு இருக்காரு. அதை சொல்லிட்டு உடனே ஐன்ஸ்டீனை கூப்பிட்டு எல்லா ஊர்லேயும், எல்லா பல்கலைக்கழகத்திலும், எல்லா கல்லூரிகளிலும் கூப்பிட்டு அவரை சிறப்புரையாற்ற வர சொல்கின்றார்கள். அவர் ஒவ்வொரு நகரமாக சென்று கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நகரமாக சென்று கொண்டிருக்கும் போது அப்போதான் வந்து ரேடியோ கிடையாது, அப்போ டிவி கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு இடத்துல பேசுறது இன்னொருத்தர் கேட்க முடியாது. அந்த காலகட்டத்தில் எல்லா ஊருக்கும் ஐன்ஸ்டீனை கூப்பிட்டே போகிறாங்க. ஐன்ஸ்டீனும் போய் எல்லா ஊர்லேயும் ஒரு ஊரில் என்ன கருத்து சொன்னாரோ அதே சொல்லிட்டு வர்றார். அதே சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு டிரைவர் ஓட்டிட்டு கொண்டு, அவர் ஒரு காரில் வந்து டிரைவர் தான் ஓட்டிட்டு போவார். டிரைவர் ஒரு நாள் கேட்டார் ஐன்ஸ்டீனை பார்த்து, இன்னைக்கு நீங்கள் இந்த நகரத்துக்கு போய் இந்த கல்லூரியில் உரையாற்ற செல்கின்றீர்கள், எனக்கு ஆசையாக இருக்குது சார், கோச்சிக்காதீங்க, இன்றைக்கி நான் வந்து உங்களுக்காக நான் உரையாற்றுறேன் அப்படின்னு டிரைவர் சொன்னாராம். ஐன்ஸ்டீன் சொன்னாராம், எப்படி உரையாற்றுவேன்? இல்லை சார், உங்கள் கூடயே நான் வந்து ஒரு 10-15 இடத்துக்கு வந்து நீங்கள் பேசுகிறதையே நான் கேட்டு எனக்கு மனப்படம் ஆயிடுச்சு, நான் அப்படியே நான் பேசுகிறேன் சார், எனக்கு ஆசையாக இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்னு. அப்படியா, பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது வணக்கத்திலிருந்து நன்றி வரைக்கும் ஐன்ஸ்டீன் எப்படி பேசினாரோ அதே மாதிரி தான் டிரைவர் பேசினாராம். சரி பரவாயில்லையே, ரைட்டு, உன் ஆசை கெடுக்க வேணாம், நீ போய் இன்னைக்கு நீனே பேசு அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்ட சொல்லிட்டு ஐன்ஸ்டீன் போட்டு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம், அந்த கோட்டெல்லாம் கட்டி டிரைவருக்கு போட்டுட்டு டிரைவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஐன்ஸ்டீன் கொடுத்துட்டார். ஐன்ஸ்டீன் போட்டுட்டார். அங்கே பாரு, அங்கே யாருக்கும் தெரியாது, என் படத்தை யாரும் பார்த்தது கிடையாது, நீ தான் ஐன்ஸ்டீன், நீ போய் பேசு அப்படின்னு சொன்னோன்னே
நிறைய கல்லூரி மாணவர்கள் அறிஞர்கள்லாம் இருக்காங்க. அப்போல்லாம் ஒரு அறிவியல் கண்டுபிடித்தால் அது அறிவியல் ரீதியாக நிரூபணம் செய்யணும். கேள்வி கேட்பான், எல்லாம் எழுந்துச்சு இது எப்படி இது அப்படின்னு கேட்பான். இருந்தாலும் இது போய் அந்த இதில் அந்த கூட்டத்தில் ஐன்ஸ்டீன் டிரைவராக கீழே உட்காந்துருக்காரு. டிரைவர் ஐன்ஸ்டீன் உடைய போட்டுட்டு மேடையில் போய் பேசுகிறாரு, அருமையாக பேசுகிறாரு. பேச பேச கை தட்டுறாங்க. ஐன்ஸ்டீனுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இந்த அளவுக்கு நம்ம டிரைவர் பேசலான்னு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. ஒரு காலகட்டத்தில் அவன் பேசி முடித்த பிறகு கேள்வி கேட்பாங்க இல்லையா, ஐன்ஸ்டீனை மட்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒருத்தர் ஏற்றி கேள்வி கேட்டாராம். என்ன கேள்வி கேட்டார்? ஒரு கேள்வி கேட்டார், ஐன்ஸ்டீன் அவர்களே இது எப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதுக்கு அந்த டிரைவருக்கு பதில் சொல்ல தெரியல. நான் கம்முனிருமா, சின்ன பூச்சி தானே, தள்ளி விடாத, மிரிச்சு விடுமாத, உக்கார், இங்க பார், இந்த நவர்மா, வெளியில தள்ளி விடுமான. பிரதமரான பிறகு அப்ப இருந்தவங்க சொன்னாங்களாம், என்னது ஒரு நாட்டை பெண் ஆள்றதா, ஒரு பெண் நாட்டை ஆள முடியுமா, ஒரு உமன் நாட்டை ஆள முடியுமா? இங்க பார், ஒரு உமன் நாட்டை ஆள முடியுமான்னு எல்லாம் கேள்வி கேட்குறாங்க, எல்லாம் கிண்டல் பண்றாங்க. எதிர்கட்சிக்காரெல்லாம் இந்திரா காந்தி நாட்டை ஆள போறாங்களா அப்படிங்கும்போது நிருபர் கேட்குறாங்க, இந்திரா காந்தி அவர்களே நீங்கள் ஒரு பெண், நீங்க எப்படி ஒரு உமன், நீங்க எப்படி நாட்டை ஆளுவீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்திரா காந்தி சொன்னாங்களாம், நாட் உமன், நான் ஹியூமன், நான் ஒரு மனிதன், என்னால் நான் நாட்டை ஆள முடியும். அதான் இரும்பு பெண் என்று சொன்னார்கள். நான் இரும்பு பெண், இந்திய நாட்டு இரும்பு பெண் யாரு? இந்திரா காந்தி. எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. நீ பள்ளி ஓடுறது பயப்படுற, சரியா? அப்ப அந்த ஐன்ஸ்டீன் அந்த டிரைவரை கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்டோன்னா டிரைவருக்கு பதில் சொல்ல தெரியல. யாரு மேல ஐன்ஸ்டீனா பேசிட்டு இருக்காரு இல்லையா, ஐன்ஸ்டீன் டிரைவருக்கு பதில் சொல்ல தெரியல. அந்த நேரத்தில் அந்த டிரைவர் சொன்னாராம், பேசிட்டு இருக்கிறவரு, இது என்ன பிரமாதமான கேள்வி, இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கீழே உட்காந்துருக்காங்க என்னுடைய டிரைவர், அவரே பதில் சொல்லுவாங்க, கையை காட்டிட்டு போய் உட்காந்துட்டானா. உடனே ஐன்ஸ்டீன் மேலே ஏறி போய் அந்த கேள்விக்கு பதில் சொன்னாராம். அப்ப படித்த ஒரு அறிஞர், சாதாரண டிரைவர், ஆனால் டிரைவர் தன்னுடைய பிரசன்ட் ஆஃப் நாலேஜ், அந்த பிரசன்ட் ஆஃப் மைண்ட், அந்த நேரத்தில் அவன் புத்தி கூர்மையை பயன்படுத்தினான் என்றால் எந்த அளவுக்கு சிறந்தவனாக இருப்பான். எனவே நீங்கள் புத்தி கூர்மைகளை எந்த நேரத்திலையும் சரி, ஒரு பெரிய ஆள் ஆகிறதுக்கு புத்தி கூர்மை முக்கியம் கிடையாது. சாரி, பெரிய ஆள் ஆகிறதுக்கு படிப்பு திறமை முக்கியம் இல்லை, பிரசன்ட் ஆஃப் நாலேஜ் முக்கியம். எனவே அந்த அளவிற்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இறுதியாக மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களே, நமது பள்ளியானது 1993ஆம் ஆண்டு எங்கள் குடும்பத் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வேளாண்மைத்துறை அமைச்சர் MRKP பன்னீர்செல்வம் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு, முகராசியும் கைராசியும் ஒன்றால் திறந்து வைக்கப்பட்டு, நாளொரு மேனியும் பொழுதுமானமாக வளர்ந்து சாதாரண ஒரு ஓட்டு கட்டணத்தில் கீர்த்துக்குட்டையில் தொடங்கப்பட்ட பள்ளி இன்று சென்னை நகரில் பக்கா உட்கட்டட வசதியோடு கிட்டத்தட்ட வெற்றி பள்ளியில் 3000 மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவிற்கும், CBSE பள்ளியில் 800 மாணவர்கள் படிக்கக்கூடிய அளவிற்கும் வளர்ந்திருக்கின்றது. இந்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய பெற்றோர்கள், முன்னாள் இந்நாள் ஆசிரியர்கள், பள்ளி முதல்வர்கள், இப்போது பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள், அனைத்திற்கும் மேலாக பள்ளியின் பெற்றோர்கள், முன்னாள் பெற்றோர்கள், இந்நாள் பெற்றோர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி, இந்த ஆண்டு கூட நாம் ஸ்டேட்டில் 3rd இடத்துல தான் வந்திருக்கோம்.
பிரின்ஸ்பால்ட்ட கூட சொன்னேன், என்னையா மாவட்டத்தில் 3ஆம் இடம் தான் வந்திருக்கீங்க, மாநிலத்தில் 3ஆம் இடம், மாவட்டத்தில் முதலிடம், எப்போ நீ மாநிலத்தில் முதலிடம் வருவீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம பள்ளியின் முதல்வர்கள் சொன்னார்கள், இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு அது ஜிகே கல்வி குழுமத்தின் ஆண்டு. இந்த ஆண்டு நாங்கள் கண்டிப்பாக 600க்கு 600 மதிப்பெண்ணும் 10ஆம் வகுப்பில் 500க்கு 500 மதிப்பெண் எடுப்போம் என்று உறுதி கூறியிருக்கின்றார்கள். அவர் மட்டுமல்ல, பணியாற்றக்கூடிய அத்தனை பாட ஆசிரியர்களும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸு, பயாலஜி, இங்கிலீஷ், தமிழ் அத்தனை ஆசிரியர்களும் அதையே சொல்லியிருக்கின்றார்கள். அதுதான் இந்த சுதந்திர தினத்தில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறுதி. இதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் மட்டும் உறுதி எடுத்துக்கொண்டால் போதாது, மாணவ செல்வங்களே நீங்களும் அதை உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவ செல்வங்கள் மட்டும் உறுதி எடுத்துக்கொண்டால் போதாது, அந்த மாணவ செல்வங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களும் அந்த உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக இந்த ஆண்டு நாம் சாதனை மிக்க ஆண்டாக இருப்போம். அடுத்து ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெற ஆசைக்கின்றேன். இட்டு கெட்டது காது, இட்டு கெட்டது காது, இடாமல் கெட்டது கண்ணு. இட்டு கெட்டது காது, இடாமல் கெட்டது கண்ணு, கேட்டு கெட்டது குடி, கேட்டு கெட்டது குடி, கேளாமல் கெட்டது, கேளாது கெட்டது கடன், கேளாது கெட்டது கடன், பார்த்து கெட்டது பிள்ளை, பார்த்து கெட்டது பிள்ளை, பாராது கெட்டது பயிறு, உண்டி கெட்டது வயிறு, உண்டி கெட்டது வயிறு, உண்ணாமல் கெட்டது உறவு, பள்ளிக்கு செல்லாமல் கெட்டது படிப்பு, படிக்காமல் கெட்டது அறிவு. என்னன்னு புரியுதா சார்? இட்டு கெட்டது காது. இட்டு கெட்டது காதுன்னா, காது கொஞ்சம் அரிக்க ஆரம்பிச்சா ஏதாவது குச்சி எடுத்து நோண்டிகிட்டே இருப்போம். குச்சி எடுத்து நோண்டிகிட்டே இருந்தால் காது என்ன ஆகும்? கெட்டுப்படும், செவிடாயிட வேண்டியதான். எனவே தான் இட்டு கெட்டது காது. இடாது கெட்டது கண். அது என்ன இடாது கெட்டது கண்ணு? பெண்களுக்கெல்லாம் கண்ணில் மை இட்டாதான் கண்ணு அழகாக இருக்குமா. கண்ணில் வந்து மை இட்டுட்டே இருக்கணுமா. நீ மை இடாமல் விட்டுட்டீங்கன்னா கண்ணு கெட்டு போயிடுமா, அழகாக இருக்காது. அதுதான் இடாத கெட்டது கண். கேட்டு கெட்டது குடி, கேட்டு கெட்டது குடி. என்ன கேட்டு கெட்டது குடினா என்ன? கேட்டுனா நம்ம வீட்டில் மனைவி மக்களோடு குடும்பத்தோடு பெற்றோடு குடும்பம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாவது நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி மற்றவங்க குறை சொல்லும்போது கேட்டு, உன் மாமியார் சரியில்லை, உன் மருமகம் சரியில்லை, உன் புள்ள சரியில்லை அப்படின்னு கேட்டுட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி குடும்பத்தில் உண்டாச்சுன்னா குடி வீணாக போயிடுமா. கேட்டு கெட்டது குடி. கேளாமல் கேளாது கேட்டது கடன். ஒருத்தோட 10 லட்சம் 5 லட்சம் கடன் கொடுத்துட்டு கேட்காம இருந்தால் அந்த கடன் வந்தே சேராதான். கேளாது கெட்டது கடன். பார்த்து கெட்டது பிள்ளை, பார்த்து கெட்டது பிள்ளை. பிள்ளை இருக்கு இல்லையா, ஒரு பிள்ளை ஏன் கெட்டு போனான் கெட்டினா, முதல்ல அவருடைய பெற்றோர்களை பார்த்து, பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அதை பார்த்து தான் அந்த பிள்ளையும் வளரும். பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளாம் ஒரு அஜித் மாதிரி பெற்றோர்கள், அஜித்து, ஒரு விஜய், ரஜினிகாந்த், அது மாதிரி சினிமா நடிகர்களை மாடலாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பெற்றோர்களை பார்த்து தான் சில பிள்ளைகள் கெட்டு போகின்றார்கள். அப்போது பெற்றோர்களுக்கு நல்ல பழக்கம், நல்ல பண்பாடு இருக்க வேண்டும். எனவே பெற்றோரை பார்த்து பார்த்து தான் பிள்ளைலாம் கெட்டு போகிறாங்களாம். எனவே பார்த்து கெட்டது பிள்ளை, பாராத கெட்டது பயிர். நம்ம உளுந்து அல்லது சோளம், கம்பு, எந்த பயிரை வச்சாலும் சரிதான், அந்த பயிரை பார்க்காம, அது களை எடுக்காம, உரம் வைக்காம, பார்க்காம இருந்தால் அந்த பயிர் கெட்டுவிடும். உண்டி கெட்டது வயிறு. என்ன உண்டி கெட்டது வயிறுனா என்ன? நம்ம சாப்பாடு அளவுக்கு மீறி சாப்பிட்டே இருந்தால் வயிறு பெருத்து போய் வயிறு வீணாயிடும். உண்டி கெட்டது வயிறு. உண்ணாத கெட்டது உறவு. என்ன உண்ணாத கெட்டது உறவுனா என்ன? நம்ம உறவுக்காரங்க கல்யாணம், திருமணம், நிகழ்ச்சியெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா
அந்த வீட்டு விஷயத்துக்கு போனால் அவன் வரலைய நம்ம ஏன் இப்போ போகணும், அவன் சாப்பிடலையே நம்ம ஏன் சாப்பிடணும் இல்லாமல் இருந்தால் போய் கையை நினைக்கணும், சாப்பிடணும். அப்போ தான் அந்த உறவு வலுப்படுமா, இல்லாட்டி அந்த உறவும் வீணாக போயிடுமா. அடுத்தது, பள்ளிக்கு செல்லாமல் கெட்டது படிப்பு. ஒரு மாணவன் பள்ளிக்கு செல்லாமல் லீவு போட்டுட்டு ஒழுங்கா ஸ்கூலுக்கு வரலன்னா அவனுடைய படிப்பு கெட்டு போயிடும். படிக்காமல் கெட்டது அறிவு. எந்த மாணவன் படிக்காமல் இருக்கிறானோ அவனுக்கு அறிவு கெட்டுப்படும், அறிவு இருக்காது. எனவே அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இட்டு கெட்டது காது, இடமால் கெட்டது கண்ணு, கேட்டு கெட்டது குடி, கேளாது கெட்டது கடன், பார்த்து கெட்டது பிள்ளை, பாராமல் கெட்டது பயிறு, உண்டி கெட்டது வயிறு, உண்டாமல் கெட்டது உறவு, பள்ளிக்கு செல்லாமல் கெட்டது படிப்பு, படிக்காமல் கெட்டது அறிவு. இதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு நாம் இந்த 79வது சுதந்திர தினத்தில் உறுதி எடுத்துக்கொண்டு நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய வீட்டுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.